இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து லார்ட் ஆஃப் த மான்ஸ்டர்ஸுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை என்னென்னா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அரக்கனை வந்து ஒரு கண்ணாடிக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அது யாருன்னா கிங் பாய்ஸுங்கிறது தான் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சி வச்ச அந்த மிருகம் அழிஞ்சிருக்கும். அதோடய உடம்பு மட்டும் தான் அழிஞ்சிருக்கும். ஆனால் அதோடய ஜீவன் உயிர் மட்டும் இன்னும் அதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கும். அந்த உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறது வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு அறிகுறி. அதனால் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. அதாவது அந்த மான்ஸ்டர் அரக்கனோட உலகத்துக்குள்ளே வந்து போகிறாரு. அந்த பேய் உலகத்துக்குள்ளே போய் அந்த பேய் அடைஞ்சிருக்க அந்த கண்ணாடி கூட்டம் வந்து சரி பண்ணுறாரு. சரி பண்ணி அந்த உயிரையும் சேர்த்து அழிக்க பார்க்குறாரு. அதாங்க படத்தோட கதை. இவங்க அப்படி இந்த அரக்கனை அழிக்க போகும்போதும் வந்து இவர் கூட வந்து ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஹீரோயினை வந்து ஒரு டெமான்னா அதுவும் ஒரு பேய் தான். அந்த பேயை கூப்பிட்டு போகும்போதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த பேயோட மறுபிறவி தான் அந்த பொண்ணு தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அழிவே இல்லாத ஒரு சீடனாக இருக்கார். இவர் தான் போய் அந்த அரக்கனை அழிக்க போகிறாரு. எப்படி இந்த அரக்கனை வந்து அழித்து அந்த அரக்கனோட உசுரை அழித்து நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்ற போகிறாரோ, அப்புறம் ஹீரோயினும் வரும் வந்து ஒன்றுக்கா சேருவாங்களா, திரும்பி வந்து அவங்கள வாழ்மா அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து காட்ட போகிறாங்க. அதனால் அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த அருந்ததி படம் மாட்டம் தான் இருக்கும். நல்லாயிருக்கும், பார்க்கலாம்.